குருவே சரணம். குருவின் திருவடியே சரணம். எவரை மறவேனும் குருவை மறவேன், எவரானை மறவேனும் குருவானை மறவேன். குருவே சரணம். குருவின் திருவடியே சரணம். அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் வணக்கம். இதற்கு முந்தைய வீடியோவில் சூரியக்கலை, சந்திரக்கலை, சுழுமுனியை பற்றி பார்த்தோம். இப்போ நாடி சுத்தியை பற்றி பார்ப்போம். சுவாசத்தை எப்படி சுத்தி செய்வது என்பதை பற்றி பார்ப்போம். இதில் ஒரு முக்கிய குறிப்பு என்னன்னா, நாடி சுத்தி செய்யும் போது மூச்சை அடக்கக்கூடாது. வளர்பிறையில் சந்திர நாடியையும் தேய்பிறையில் சூரிய நாடியையும் சுத்தி செய்ய வேண்டும். இந்த நாடி சுத்தி காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக செய்ய வேண்டும். திங்கள், புதன், வெள்ளி இந்த 3 நாட்களும் சந்திர நாடியை சுத்தி செய்யலாம். மேற்கு அல்லது தெற்கு திசை நோக்கி சந்திர நாடி சுத்தி செய்யலாம். முதலில் 27 முறை இடதுபுறமாக மூச்சை ஆழமாக உள்ளிழுத்து இடதுபுறமாகவே வெளியிட வேண்டும். 27 முறை இதை செய்ய வேண்டும். வலது கை ஆள்காட்டி விரலையும் பெருவிரலையும் உள்ளங்கையில் மடக்கி வைத்துக்கொண்டு மோதிர விரலையும் சுண்டு விரலையும் வைத்து இடது நாசியை அடைத்து கொண்டு வலதுபுறமாக மூச்சை ஆழமாக உள்ளிழுத்து கட்டை விரலால் வலது நாசியை மூடிக்கொண்டு இடது நாசி வழியாக மெதுவாக மூச்சை வெளிவிட வேண்டும். இதே போல 27 முறை செய்ய வேண்டும். சூரிய கலையை சுத்தி செய்ய செவ்வாய், வியாழன், ஞாயிறு ஆகிய நாட்களில் கிழக்கு வடக்கு நோக்கி அமர்ந்து முதலில் வலதுபுறமாக மூச்சை ஆழமாக உள்ளிழுத்து வலதுபுறமாகவே வெளிவிட வேண்டும் 27 முறை. அதன் பின்னர் இடதுபுறமாக மூச்சை ஆழமாக உள்ளிழுத்து வலதுபுறமாக மூச்சை மெதுவாக வெளிவிட வேண்டும். இதை 27 முறை செய்ய வேண்டும். இது சூரிய நாடி சுத்தியாகும். வளர்பிறை வியாழக்கிழமை சந்திர நாடி சுத்தியும் தேய்பிறை வியாழக்கிழமை சூரிய நாடி சுத்தியும் செய்ய வேண்டும். இதை 48 நாட்கள், அதாவது ஒரு மண்டலம் தொடர்ந்து செய்து வந்தால் சூரிய நாடி சந்திர நாடி சுத்தி உங்களுக்கு தானாகவே பழகிவிடும். மூக்கை அடைக்காமலேயே சூரிய நாடியில் மூச்சை இழுத்து சந்திர நாடியில் வெளிவிடுவது எப்படி என்பதை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்வீர்கள். அனுபவம் வந்துவிடும். சமகலையில் மூச்சு ஓடும்போது நீங்கள் செய்கின்ற வேலையை நிறுத்திவிட்டு தியானத்தில் அமர்வது சிறப்பாக இருக்கும். 100% பலன் தரக்கூடியது. நாடி சுத்தி செய்வதற்கு முன்னரே பல் துலக்குவது, மலம் கழிப்பது, சிறுநீர் கழிப்பது போன்ற வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு சுத்தமாக வந்து அமர்ந்துதான் நீங்கள் இந்த நாடி சுத்தியை செய்ய வேண்டும். இடது நாசி, அதாவது சந்திரக்கலை, மனதால் செய்யும் வேலை, யோசிப்பது, திட்டம் போடுவது, இது போன்ற வேலைகளை செய்வது இடது கலை. வலது கலை சூரிய கலையில் சுவாசம் நடக்கும் போது உடலால் செய்யக்கூடிய வேலைகளை செய்வது உத்தமம். இனி அடுத்து வரும் பதிவில் நம்மிடம் பேசுபவர்கள் உண்மை பேசுகிறார்களா, பொய் பேசுகிறார்களா என்பதை ஆராய்வது எப்படி, பூரணம் எது, சூன்யம் எது என்பதை பற்றிய தெளிவான விளக்கங்களை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். கோவை மாவட்டம் முத்துலட்சுமி காளி உபாசகர். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.